நம்மளில் நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கை துணையால் நிறைய கஷ்டங்கள் தான் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அதாவது ஒரு வாழ்க்கை துணையை நம்ம தேடுறதுங்கிறது பல விதத்துலேயும் நம்மளை ஹெல்ப் பண்ணணும், சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லையே அந்த வாழ்க்கை துணை சரியில்லை. நமக்கு உடம்பு ரீதியாக நிறைய துன்பங்கள் கொடுக்குறாங்க, மனோ ரீதியாக நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. அவங்கள பேச்சால், ஒரு கண் பார்வையிலே ஒரு துளி கூட அன்பு இல்லாமல் அப்படியே வெறுப்பை உமிழ்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பேச்சு, அந்த மாதிரிலாம் இந்த உடம்பாலேயும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, மனசாலேயும் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லாத ஒரு லேடிக்கு ஹஸ்பண்டு காசு சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கணும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். 5 பைசா செலவுக்கு கொடுக்கறது கிடையாது, ஒய்ஃபுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறது கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் எல்லா விதத்துலேயுமே கஷ்டப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, நிறைய ஒய்ஃப்ஸும் இந்த மாதிரி தான். நார்சிஸ்ட் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லும்போதே நார்சிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுற வாழ்க்கை துணைவிகளும் மனைவிகளும் இருக்காங்க. எந்த விதத்துலேயும் அடங்கி போக மாட்டாங்க, எந்த விதத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அன்புன்னா கிலோ என்ன விலை அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட்ஸை அடிக்கிற ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. உன்னை கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு அப்படியே ராட்சச சுரூபத்தில் இருக்க ஒய்ஃப்ஸும் இருக்காங்க. 2 பேர்லேயும் மனசாலையும் உடம்பாலையும் வேதனையை உண்டாக்குற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் முன்னேற்றங்கிறது பார்க்கவே முடியாது. ஏன்னா என்றைக்குமே நம்மளை அது டவுன் ஆக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறதா இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட பேர், வயசு, இடம், அது அல்லாமல் உங்களோட என்ன பிரச்சனைங்கிறத ரொம்ப சுருக்கமாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஒரு பர்சனலைஸ்டு கவுன்சிலர். ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனைக்கும் தனித்தனியாக தீர்வு காண்பதற்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்.